மரியாதையே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஜெபமாலை பற்றி ஒவ்வொரு சின்ன சின்ன மிக முக்கியமான விஷயங்களும் மரியணை கணப்போர் சேனலில் இந்த 63 நாட்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஜெபமாலை அப்படின்றது மாதா கொடுத்த ஒரு மிக சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த ஒரு ஆயுதம். அதனால் நடக்காது அப்படின்ற விஷயமே கிடையாது. உலகத்தில் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. மாதாவுடைய ஜெபமாலையால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் அதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் 1571 லெபாண்டோ போரில் ஃப்ரான்ஸ் நாடு எப்படி ஜெயிச்சு இந்த ஜெபமாலை வேண்டி போரில் முஸ்லீம்களுக்கு எதிரான போரில்ன்ட்டு. சமீபத்தில் ஒரு 38 வருஷத்துக்கு முன்னால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் எப்படி ஜெபமாலையால் அந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை கீழே இறக்கிட்டு ஜனநாயகத்தை கொண்டு வந்தாங்கன்ட்டு பார்த்தோம். எந்த உயிர் சேதமும் இல்லை. அதே போல் இன்றைக்கும் ஒரு உலகத்தில் நடந்த வரலாற்றில் இருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம் மாதாவால் கொண்டு வரப்பட்டது, ஜெபமாலையால் கொண்டு வரப்பட்டது. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த 63 வீடியோக்கள் யாருக்குறைய போயிட்டுருக்குது. நீங்கள் அதை எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய வசதிக்காக எல்லா வீடியோவும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் உலக ஜெபமாலை இதில் நீங்கள் சேரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க யூடியூப்பில். அன்பார்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது உலக வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். அது ஜெபமாலையால் நடந்தது. இந்த வரலாறை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது வரலாறில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ்திரியா நாடு பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய பிடியில் அடிமை நாடாக இருந்துச்சு. ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு, ஆஸ்திரியா நாடு கத்தோலிக்க நாடு. ஆக இந்த ஆஸ்திரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வளங்கள் இருந்துச்சு, பெரிய நிலப்பரப்பு. இதெல்லாம் பிடிச்சு தனக்கு அடிமையாக வச்சுருந்துச்சு இந்த ரஷ்ய நாடு, கம்யூனிஸ்ட் நாடு. ரொம்ப ரொம்ப கொடுமையாக அனுபவித்து வந்தாங்க அந்த மக்கள். சொல்லணும்னா துயரம். ஏன்னா கோயிலுக்கு போக முடியாது, ஜெபமாலை வேண்ட முடியாது, பூசை இருக்காது. எல்லாமே கம்யூனிஸ்ட் நாட்டோடைய ஆக்கிரமிப்புன்றதுனால எல்லாமே கொலை குற்றமாக யார் யார் கோயிலுக்கு போகிறாங்களோ எல்லாத்தையும் பிடிச்சி ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான நிலைமையை அந்த ஆஸ்திரிய நாடு அனுபவிச்சிச்சு 2ஆம் உலகப் போருக்கு பின்னால். இந்த நாட்டை மாதா காப்பாற்றணுன்ட்டு விரும்பினாங்க. ஒரு குருவானவர் மூலமாக, ஃபாதர் பெட்ரஸ் அப்படின்ற ஒரு பிரான்சிஸ்கன் சபை குருவானவர் அவரை மாதா தேர்ந்தெடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த நாட்டை நம்ம விடுதலை கொண்டு வர முடியும் மாதாவுடைய உதவியால், எல்லாரும் ஜெபமாலை வேண்டுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஜெபமாலை சிலுவை போற அவர் ஆரம்பித்தார். எப்படின்னா 70,000 மக்கள் அந்த சிலுவை போரில் ஜெபமாலை வேண்டுறதுக்கு தயாராக உறுதி அளித்தாங்க. நாங்கள் தினமும் ஜெபமாலை வேண்டுவோம், நம்முடைய ஆஸ்திரிய நாடு ரஷ்யாவிடமிருந்து விடுதலை பெறணும் அப்படின்ட்டு நாங்கள் ஜெபமாலை வேண்டுறேன் அப்படின்ட்டு 70,000 பேர் எழுதி கொடுத்தாங்க. அந்த 70,000 பேரும் தினம்தோறும் ஜெபமாலை ஜெபித்தார்கள். மட்டுமல்லாமல் அந்த நாடே ஜெபமாலை ஜெபிச்சிச்சு. அப்படி ஜெபிக்கிறப்ப தொடர் ஜெபமாலை அது நடந்துச்சு. எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை, எந்த விதமான போராட்டமும் தெருவில் நடக்கலை, யாரும் சுட்டு கொல்லப்படவில்லை, எந்த பீரங்கியும் வரலை மக்களை சாவடிக்கிறதுக்கு. ஆனால் ரஷ்ய நாடு 1955 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ஃபாத்திமாவில் மாதா காட்சி கொடுத்த அந்த நாளில் மாதா ரஷ்ய நாட்டிடமிருந்து ஆஸ்திரியாவை விடுதலை அடைய செய்தாங்க. அங்கிருந்த ரஷ்ய படைகள் வெளியேறிடுச்சு, ஆஸ்திரிய நாட்டை விட்டு போயிடுச்சு. ஒரு மிலிட்ரி கூட அங்கே இல்லை. அந்த மக்கள் அத்தனை ஆண்டு கால கொடுங்கோல் ரஷ்ய சர்வாதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டு அங்கே ஜனநாயகம் மலர்ந்தது. அது எப்படின்னா இந்த ஜெபமாலையை வேண்டியதால், ஜெபமாலை மூலமாக அந்த நாடு மாதாவால் காப்பாற்றப்பட்டது. எப்படி இந்த ரஷ்யா உலகத்தில் 2 சர்வாதிகார நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. இந்த ரஷ்யா எப்படி அந்த நாட்டு ஆஸ்திரியாவை விட்டு போணுச்சுன்னு இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவராலோ அல்லது இராணுவ அதிகாரிகளாலோ சொல்ல முடியல. இதுவரைக்கும் விளக்கம் இல்லை அவங்கள்ட்ட. ரஷ்யாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா நினச்சிச்சின்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை இருந்துச்சு அப்பயே. அப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி வெளியேறினுச்சு? எந்த போராட்டமும் நடக்கலை. மக்கள் கொதித்து போய் இப்போ தெருவுக்கு போராடலை.
அல்லது வெளியே போக வேண்டிய கூக்குரல் இல்லை ரஷ்ய படையை நோக்கி, எதுவுமே நடக்கல. ஆனால் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்து இதை ஜெபிச்சாங்க. ஜெபமாலையை ஜெபித்ததால் மாதா அந்த நாட்டில் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் தன்னுடைய மக்களை காப்பாற்றி விடுதலையை கொடுத்து அவங்க விரும்பின ஆட்சி அங்கே நிறைவேற்றினாங்க, கொண்டு வந்தாங்க. அன்பானவர்களே, இது வரலாற்றில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இராணுவ அதிகாரியாலோ அல்லது எந்த அரசியல் தலைவராலோ ஏன் ரஷ்யா ஆஸ்திரியாவை விட்டு போணுச்சு வெளியில் அப்படின்றதுக்கு இன்னை வரைக்கும் அவங்களால விடை காண முடியல. ஏன் காண முடியலன்னா, அது மாதாவால் நடந்தது. இந்த ஜெபமாலை மூலம் மாதா நிகழ்த்திய புதுமை அது. அந்த ஃபாதர் பெட்ரோ, பிரான்சிஸ்கன் சபை குருவானவர், அவர் மாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஜெபமாலை சிலுவை போரை நடத்தி இரத்தமின்றி, கத்தியின்றி, துப்பாக்கி சூடின்றி மக்கள் விடுதலையானார்கள். ஆக அன்பானவர்களே, ஜெபமாலையால் முடியாதது என்று எதுவுமே இல்லைன்னு மாதா சொல்கிறாங்க. அதற்கு வரலாற்றில் இருக்கின்ற ஒரு சம்பவம் தான் இந்த ஆஸ்திரியா ரஷ்யாவிடமிருந்து விடுதலையான ஒரு சம்பவம். அன்பானவர்களே, எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். முடியாது, அவ்வளோதான் போச்சு அப்படின்ற கஷ்டமெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஜெபமாலையால் நிறைவேறும். மாதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மாதா வாக்குறுதி என்றைக்குமே பொய்யாகாது. நம்பிக்கையோடு ஜெபமாலை ஜெபிங்க. உங்களுக்கு வேணுங்கிறத மாதாட்டிருந்து வாங்கிக்கோங்க. அன்பானவர்களே, இந்த வீடியோவை யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஜெபமாலையுடைய வல்லமை யாரையாச்சும் ஒருத்தரை போய் தொடட்டும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியாயே வாழ்க.